எங்கள் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிறுவனர் டாக்டர் ஏபிஜே சலீம் அவர்களை நம் நிறுவனத்தின் செயல்பாடுகளையும் கொள்கை திட்டங்களையும் பற்றி விளக்க உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் இருக்கீங்களா? திருவாரூர்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. நாங்கள் அவங்களுக்கு ஒரு சவுண்டு கூட வரலையா அவங்களுக்கு? எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னும் சவுண்டு வரலையே, லாஸ்ட் வரையும் குரல் கேட்கலையே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார் இன்னும் சவுண்டு வரல, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பரவாயில்ல, காலைல சாப்பிட்டாரு, இப்போதான் வேலை செய்யுது உங்களுக்கு. நன்றி உங்களுக்கு. இந்த இனிமையான காலை நேரத்தில் தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்மீக பூமியான நமது திருவாரூர் மாவட்டத்தில் வைத்து ஏபிஜே குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அமுதசுரபி, ஏபிஜே உணவு வங்கி, ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன், ஏபிஜே விஐபி குளோபல், சாமானியனின் குரல் மாத இதழ் இணைந்து ஏபிஜே விஐபி குளோபல் 2026 விருது கலாச்சாரம், சமூக நல்லிணக்கம், தொழில் வளர்ச்சி திருவிழாவிற்கு தலைமையேற்று சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள நமது திருத்துறை பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கே மாரிமுத்து எம்எல்ஏ அவர்களையும் இந்த சிறப்பு விழாவை முன்னிலை வகித்து சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள நமது திருவாரூர்
நகராட்சியின் 25 வருட கால கவுன்சிலராக மக்கள் மனங்களை வென்று இன்று வரை சிறப்பாக மக்கள் சேவை செய்து வரும் மக்கள் நாயகனும் எங்களது அன்பு சகோதரருமான திரு எஸ்.என். அசோகன் நகர்மன்ற உறுப்பினர் அவர்களையும் மற்றும் இந்த விருது விழாவில் விருதுகளை பெறுவதற்கு வருகை புரிந்துள்ள மற்ற விருதாளர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் கலை நிகழ்ச்சிகளை சிறப்பாக அரங்கேற்றம் செய்ய வருகை புரிந்துள்ள கலைஞர்களையும் கலை குழுக்களையும் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கு வருகை புரிந்துள்ள நன்கொடையாளர்களையும் நலத்திட்டங்களை பெறுவதற்கு வருகை புரிந்துள்ள பொதுமக்களையும் மேலும் சிறப்பு விழாவிற்கு கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள அனைத்து ஆன்றோர் மற்றும் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் நமது ஏபிஜே விஐபி குளோபல் விருது குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் நமது விருது குழு பெருமகிழ்ச்சி அடைகிறது. உங்களுக்கு என்று ஃபர்ஸ்ட் உங்க எல்லாத்துக்கும் முதல் ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். உங்களுக்கு என்று பார்த்தீங்கன்னா என்னோட பெயர் டாக்டர் ஏபிஜே சலீம். என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி. சிவகாசி எல்லாத்துக்கும் தெரியுமா? சிவகாசி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? சிவகாசி எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா? வெடி. அடுத்து சிவகாசி வெடிக்கு ஃபேமஸ். வேற பிரிண்டிங். சார் கரெக்டா சொல்றாரு, பத்திரிகையாளர்கள் கரெக்டா சொல்றாரு. அடுத்து ஓகே நானே சொல்லிடுறேன். சிவகாசி பார்த்தீங்கன்னா முத ஃபேமஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தீப்பெட்டி. நம்ம வீட்டில் பொருத்திட்டு இருக்க ஒவ்வொரு தீக்குச்சியுமே சிவகாசியில இருந்து தான் பார்த்தீங்கன்னா சப்ளை ஆகுது. நம்ம இந்தியா மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எரியக்கூடிய தீப்பெட்டிகள்ல முக்காவாசி பங்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசியில இருந்து தான் போகுது. உங்களுக்கு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அச்சு தொழில், பிரிண்டிங். சிவகாசி பிரிண்டிங் உலக ஃபேமஸ். உங்களுக்கு இங்க நிறைய பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்திருக்காங்க, அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அங்க ஆர்டர் கொடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்க்கு பார்த்தீங்கன்னா நீங்க பிரிண்டிங் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு. அதனால இங்க இருக்க பெரியவங்க எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு. மூணாவது முக்கியமான பார்த்தீங்கன்னா தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாசு. நம்ம தீபாவளிக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனிதனோட பிறப்பு மற்றும் இறப்பு இதுல முக்கிய பங்கு வகிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலா சிறப்பா விளங்குற பட்டாசு தொழில் உங்களுக்கு தீபாவளிக்கு மட்டும் இல்ல, தீபாவளிக்கு மட்டும் சிவகாசியில 10,000 கோடி ரூபாய்க்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தொழில் நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு. தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தை வரியை கொடுக்கறதுல நம்ம விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான தொழில் நகரமா சிறந்து இன்னைக்கு வரைக்கும் விளங்கிட்டு இருக்கு உங்களுக்கு. அந்த சிவகாசியை தலைமையிடமா கொண்டு உங்களுக்கு கடந்த 25 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா சிவகாசியில் நாங்க தொழில் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இந்த தொழில வர்ற வருமானத்தை எடுத்து 25 வருஷ காலமா இந்தியா ஃபுல்லா கல்வி, மருத்துவம், ஆன்மீகம், சுயதொழில் பயிற்சி உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது போக பிளட் கேம்பு, ஐ கேம்பு, மெடிக்கல் கேம்பு, குளங்களை தூர்வாரது, மரம் நடுறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழை குடும்பங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா விதமான சேவைகளும் உங்களுக்கு கடந்த 25 வருஷமா எந்தவித வேறுபாடும் பார்க்காம உங்களுக்கு ஜாதி, மதம், இனம், மொழி உங்களுக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே பார்க்காம உங்களுக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் நாங்க பொதுவா இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இது முழுக்க முழுக்க எங்க தொழில வர லாபத்தை எடுத்து 25 வருஷமா பாத்தீங்கன்னா நாங்க எங்களால முடிஞ்ச எல்லா சேவைகளுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இப்ப நாங்க சிவகாசியில என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிச்சு உங்களுக்கு கடந்த ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஆரம்பிச்சோம் உங்களுக்கு. இந்த 11 வருஷமா அந்த ஏபிஜே உணவு வங்கி அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிக் சேரிட்டி சென்டர் நாங்க நடத்திட்டு இருக்கோம். இதோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீடுகள்ல நம்ம தேவைக்கு மேல நம்மளுக்கு என்ன பொருட்கள்லாம் தேவையில்லையோ, துணிமணி, நோட்டு, புக்கு, டிவி, டேபிள், மிக்சி, கிரைண்டர், செல்லு, செப்பல், பாத்திரம் எதாவது தேவையில்லையோ கொண்டு நம்ம சென்டர்ல நீங்க அடுக்கி வச்சுட்டு போயிடலாம். உங்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களை இலவசமா நீங்க இலவசமா எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். உங்களுக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உணவு. இன்னைக்கு இந்தியால கிட்டத்தட்ட 140 கோடி பேர் மக்கள் இருக்கோம் உங்களுக்கு. இந்த 140 கோடி மக்கள்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 15% 25% மக்கள் பாத்தீங்கன்னா ஒருவேளை உணவு கிடைக்காம
பசியால கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா மடியக்கூடிய சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் இருக்காங்க உங்களுக்கு. இது நாங்க சொல்ற ரிப்போர்ட் இல்லை, உங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிற ரிப்போர்ட் உங்களுக்கு. அப்ப இந்த உணவால வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மடியக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நாங்க ஒரு மெயின் மோட்டாவா எடுத்துட்டு இதுக்கு அரசாங்கம் 24 மணி நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா இலவச உணவை கொடுக்க முடியாது. ரெண்டாவது, இங்க இருக்க தொழிலதிபர்கள் 24 மணி நேரமும் வந்து எல்லா மக்களுக்கும் உணவு கொடுக்க முடியாது. மூணாவது, இங்க இருக்க அரசியல்வாதிகளும் வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் வந்து எல்லா மக்களுக்கும் உணவு கொடுக்க முடியாது. அப்ப இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னா, அதாவது உணவு இல்லாம இங்க வந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சாகல. நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய வேளாண் பொருட்கள் ஒவ்வொரு வருடமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விவசாயிகள் கடினமான வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலையா இருந்தா கூட அந்த விளைபொருட்களை உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு. ஆனா இந்த விளைபொருட்களை உற்பத்தி பண்ற நம்ம வாங்கி உபயோகப்படுத்துறவங்க நம்ம வீடுகளை என்ன பண்றோம்னா அந்த உணவு தானியங்களை தேவைக்கு மேல சமைச்சு உங்களுக்கு நம்ம தேவைப்படாத உணவுப் பொருட்களை என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு வீடுகள்லயுமே ஒரு சாப்பாடோ 2 சாப்பாடோ 5 சாப்பாடோ உங்களுக்கு கண்டு டைரக்டா குப்பையில கொண்டு போய் கொட்டிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் உங்களுக்கு திருமண மண்டபங்கள் உங்களுக்கு கல்யாண மண்டபங்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லா கல்யாண மண்டபங்கள்ல ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்குது உங்களுக்கு. ஒவ்வொரு மண்டபத்திலும் குறைஞ்சபட்சம் ஒரு வேலைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 100ல இருந்து 300 சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா குப்பைக்கு போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருவிழா அன்னதானம் போடுற இடம் உங்களுக்கு. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அன்லிமிட்டெட் சாப்பாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உற்பத்தி பண்ணி உபயோகமாகாத பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா குப்பைக்கு போயிட்டு இருக்குது. அதுபோக ஸ்கூல் ஹாஸ்டல் காலேஜ் ஹாஸ்டல் உங்களுக்கு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே உணவு எங்கெல்லாம் இருக்குது உங்களுக்கு அந்த சர்ப்ளஸா தேவைக்கு அதிகமா இருக்கிற உணவுகளை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன்ல மிச்சமாறது, கல்யாண மண்டபங்கள் மிச்சமாறது, ஹோட்டல்ல மிச்சமாறது, திருவிழா அன்னதானத்தில் மிச்சமாறது, ஸ்கூல் ஹாஸ்டல் காலேஜ் ஹாஸ்டல் எங்கெல்லாம் உணவு மீதமா இருக்குதோ அந்த உணவுகளை கலெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா டைரக்டா நம்ம சென்டருக்கு கொண்டு வந்துருவாங்க. இந்த சென்டர்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு தெருக்களையும் பசிக்கிற மக்கள், தேவை உள்ள மக்கள், வறுமையில இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த தேவை உள்ள மக்களுக்கு அந்த சாப்பாடை கொண்டு போய் விநியோகம் பண்ற 24 மணி நேர சேவையை வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த 11 வருஷமா வந்து வெற்றிகரமா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இது வரைக்கும் இந்த 11 வருஷத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க சிவகாசி சுற்றுவட்டத்தில் மட்டும் சிவகாசி தெத்தாங்கல் சுற்றுவட்டத்தில் மட்டும் உங்களுக்கு 1.5 கோடி மக்களுக்கு குறையாம வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடை கொண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு. இது எங்க உழைப்புலையோ எங்க வேர்வலையோ எங்க ரத்தத்திலேயோ வந்து உருவான சாப்பாடு கிடையாது. உங்க உழைப்புலையும் உங்க வேர்வலையும் உங்க வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்திலேயே வந்து உருவான ஒரு பொருளை உங்க தேவைக்கு மேல இருக்கிற பொருளை வந்து தேவைப்படுற மக்களுக்கு கொண்டு போற ஒரு போஸ்ட்மேன் பணியை மட்டும் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு. உங்க எல்லாரோட சப்போர்ட்டோட ஒரு ஏரியால இருந்து மட்டுமே உங்களுக்கு ஒரு 11 வருஷத்துல ஒரு 1.5 கோடி மக்களுக்கு சாப்பாடை கொண்டு போய் கொடுக்க முடிஞ்சா நீங்க எல்லாருமே வந்து பல மாவட்டத்துல பல ஏரியால இருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு. இந்த திருவாரூர் மாவட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் சேவகர் வந்து நம்ம எஸ்என் அசோகன் சார் வந்திருக்காங்க உங்களுக்கு. அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தை வந்து முன்னெடுக்கணும், அதை வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ப்ரோக்ராம் நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. அப்ப ஒரு 11 வருஷத்துல ஒரு அமைப்பால ஒரு 1.5 கோடி மக்களுக்கு தேவைக்கு அதிகமா இருக்கிற சாப்பாடை கொண்டு போய் விநியோகம் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம எல்லாரும் கை கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு பசியால மாட்டிக்கிற மக்களே இந்தியால மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லாவே எங்கேயுமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத ஒரு மெயின் கொள்கையா எடுத்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தலைமை அலுவலகம் எங்களுக்கு விருதுநகர் மட்டம் சிவகாசி. நாங்க விருது விழா வந்து பண்ணிட்டு இருக்க திருவாரூர்ல வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்க எல்லாத்துக்குமே இருக்கும் உங்களுக்கு. சேவைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஜாதி மதம் இனம் மொழி எல்லை எதுவுமே கிடையாது உங்களுக்கு. சேவை என்னைக்குமே சேவை தான் உங்களுக்கு. அப்ப அந்த சேவையை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா இப்ப நாங்க உணவு கொடுத்துட்டோம், உடை கொடுத்துட்டோம் உங்களுக்கு. அடுத்து அவங்களை தற்சார்பா பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா உயர்த்தி கொண்டு வரணும். ஏன்னா பொருளாதாரம் இல்லாத மனிதன் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மனிதன் தான் உங்களுக்கு. பொருளாதாரம் இல்லாம இன்னைக்கு யாராவது வாழ முடியுமா உங்களுக்கு? சார் பொருளாதாரம் இல்லாம யாராலையும் வாழ முடியுமா? யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஏழையா இருந்தாலும் சரி உங்களுக்கு பசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருளாதாரத்தை அவங்க வந்து வாழ முடியும் உங்களுக்கு. அப்ப நாங்க உடைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோம், உணவுக்குள்ள ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தற்சார்பு பொருளாதாரம் உங்களுக்கு. அப்ப அந்த பொருளாதார தேவைக்கு ஒவ்வொரு மனிதர்கிட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு திறமை வந்து கடவுள் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி கொடுத்திருக்காரு உங்களுக்கு. ஒரு சிலர்
அந்த திறமையை கண்டுபிடிச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த திறமையை வந்து வெளியே கொண்டு போய் உங்களுக்கு வாழ்க்கையில செட்டில் ஆகி அந்த சொசைட்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா வந்து சேவை செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்ல பேரோட மடிஞ்சிடறாங்க. ஒரு சிலர் அந்த திறமையை கண்டுபிடிக்க முடியாம உங்களுக்கு கண்டு ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றேன்னு தெரியாம உங்களுக்கு கண்டு பாத்தீங்கன்னா பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம். அவங்க பிறந்த தடமும் இருக்காது, வளர்ந்த தடமும் இருக்காது, வாழ்ந்த தடமும் இருக்காது. அத்தகைய மனிதர்கள்ட்ட இருந்து பாத்தீங்கன்னா என்ன திறமை இருக்குதோ அந்த திறமைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சவங்களை கண்டு அவங்களுக்கான ஒண்ணு வேலை வாய்ப்பு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ற உற்பத்தியாளர் வாய்ப்பு, இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுயதொழில் முனைவரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2021 இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உலகம் ஃபுல்லா ஏபிஜே விஐபி குளோபல் விருது மற்றும் கலாச்சார திருவிழா அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியை நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொடர்வோம். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியோட மெயின் நோக்கம் என்னன்னா உலகம் ஃபுல்லா அன்பு, அமைதி, மனிதநேயம், சமூக நல்லிணக்கம், வளம், வளர்ச்சி, இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம தன்னலத்தை மறந்து உங்களை மாதிரி பொதுநலத்தோட வந்து பாத்தீங்கன்னா சேவை பண்ணிட்டு இருக்க எல்லா துறை சார்ந்த நல்ல மனிதர்களையும் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விருதை கொடுத்து ஹானர் பண்ணிட்டவங்களுக்கு அவங்ககிட்ட என்ன திறமைகள் இருக்கு, அவங்ககிட்ட என்ன தொழில் வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு அந்த திறமைகளையும் தொழில் வாய்ப்பும் நம்ம ஊர்ல இருக்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அவங்கள பொருளாதார ரீதியா வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடைய வைக்கிறதுக்கு என்னென்னலாம் வாய்ப்புகளை எங்களால உருவாக்க முடியும் அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்கு 2021 நாங்க அந்த ப்ரோகிராம் ஆரம்பிச்சவங்களுக்கு இதுவரைக்கும் உலகம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியால மட்டும் இதுவரைக்கும் ஒரு 19 மாநிலங்கள்ல இந்த விருது விழாவை நாங்க சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிருக்கோம். உங்களுக்கு ரெண்டாவது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் உங்களுக்கு முதல் விழாவா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கொழும்புவோட வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்பி மனோ கணேசன் சொல்லி சாருக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இளைஞர் தேசிய கட்சியோட தலைவர் உங்களுக்கு அவர் தலைமையில தான் நம்ம நடத்தணும். உங்களுக்கு 2 தடவை எம்பி உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்டர் இருந்தவர், உங்களுக்கு ஒரு கட்சியோட நிறுவனரா இருக்காரு, அவர் தலைமையில நடத்தணும். உங்களுக்கு அதுபோக வந்து பாத்தீங்கன்னா லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு உங்க எல்லாத்துக்கும் தெரியும், PH அப்துல் கமீஸ் சார் உங்களுக்கு அவர் தான் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா தொகுத்து முன்னிலையில வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா நடத்தி கொடுத்தாரு. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து 2வது ப்ரோகிராம் வந்து பாத்தீங்கன்னா மலேசியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்க விழாவை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நடத்தி சிறப்பிச்சு கொடுத்தாரு. உங்களுக்கு 3வது விழாவை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாய்லாந்துல நம்ம நடத்தணும். உங்களுக்கு பாங்காங்ல உங்களுக்கு தாய்லாந்தோட வந்து பாத்தீங்கன்னா அதிபரோட வெளியுறவு செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா அந்த விழாவை வந்து பாத்தீங்கன்னா நடத்தி கொடுத்தாரு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன வாய்ப்புகள்லாம் என்னென்ன துறையில இருக்குது, உங்களுக்கு அது அரசியலா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், கலைகளா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகமா இருக்கட்டும், உங்களுக்கு எல்லா துறை சார்ந்த மக்களையும் நாங்க சந்திக்கிறோம். உங்களுக்கு என்னன்னா வந்து நம்ம மக்கள் எப்பயுமே வந்து ஒரு குறுகிய எண்ணத்தோடயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீடு நம்ம குடும்பம் இதோட நிப்பாட்டிக்கிறாங்க. அப்ப என்னன்னா வெளியே வந்து யாரும் கடந்து வர்றதில்ல, வெளியே இருக்க வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அவங்க மூலியமா இருக்கிற தொழில் வாய்ப்புகளோ வேலை வாய்ப்புகளோ உங்களுக்கு வந்து பொருளாதார சுதந்திரமோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு வந்து தெரியறதில்ல. நீங்க என்னைக்கு வந்து பயணங்களை வந்து அதிகமா பண்றீங்களோ, மக்களை அதிகமா சந்திக்கிறீங்களோ, இன்னைக்கு அசோகன் சார் மாதிரி இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா மக்கள் சேவகர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா களத்துல வந்து பாத்தீங்கன்னா 30 வருஷம் 40 வருஷமா இருக்காங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை சந்திக்கிறாங்க. கோடிக்கணக்கான துறைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆலோசனைகளை வந்து பாத்தீங்கன்னா பெறாங்க. உங்களுக்கு அப்ப அது மூலமா இந்த திருவாரூர் மாவட்டத்துக்கு என்ன பண்ணலாம், திருவாரூர் நகராட்சிக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செயல்பாடுகளை எப்படி கொண்டு போகலாம், உங்களுக்கு அவங்களுக்கான பொருளாதார முன்னேற்ற திட்டங்களை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை பண்ணி இங்க நிறைய நல்ல திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுக்கிறாங்க. உங்களுக்கு அப்ப பயணங்கள் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவங்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும். அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கான பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு அதுக்காக மட்டுமே நாங்க உலகம் ஃபுல்லா சுத்துறோம். உங்களுக்கு இந்த உலகம் ஃபுல்லா சுத்துறதுல நாங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எங்க போனாலுமே வாய்ப்புகள் நீங்க கொட்டி கிடக்கு சார். உங்களுக்கு அதை பிடிச்சி நீங்க மேல வர்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது அதுல முக்கியமான விஷயம். உங்களுக்கு வாய்ப்பு இல்லாத துறையும் கிடையாது, வாய்ப்பு இல்லாத இடங்களும் கிடையாது. உங்களுக்கு அப்ப எங்களோட நோக்கம் என்னன்னா இங்க வந்திருக்க நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய துறை சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா செயல்பட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எங்களோட வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்களோட இணைஞ்சு நம்மளோட ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் வந்து இடந்து செயல்பட ரெடியா இருக்கும். அது திருவாரூர் இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், உலகம் ஃபுல்லா நாங்க செயல்பட ரெடியா இருக்கட்டும். உங்களுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் பொருளாதார முன்னேற்றம் உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை கலந்து ஆலோசனை பண்ணி நாங்க வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். உங்களுக்கு நாங்க உங்கள்கிட்ட வேண்டுகோள் வச்சுக்கிறதே அதுதான். உங்களுக்கு இது வரைக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 19 மாநிலங்களை பண்ணியிருக்கோம். அதுபோக போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில்
38 மாவட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது விழாவை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்டு போன ஜனவரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் ப்ரோக்ராமா நம்ம வந்து சங்க தமிழ் வளர்த்த மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணோம் உங்களை கண்டு. நம்ம போன வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பறை இசையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பத்மஸ்ரீ அவார்டு வாங்கின வேலு ஆசான் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட தலைமையில தான் முத ப்ரோக்ராம் வந்து மதுரையில் ஆரம்பிச்சவங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 17 மாவட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருக்கோம். பட் நம்ம திருவாரூர் பண்ணிட்டு இருக்கு வந்து 17வது மாவட்டத்தில் பண்றவங்களுக்கு வந்து இந்த சிறப்பு வாய்ந்த முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அரூர் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா அழைப்பாங்க. உங்களுக்கு வந்து ஆத்தி மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இருக்கக்கூடிய காரணம்னாலும் அது வந்து பாத்தீங்கன்னா திருத்தலங்களை வந்து பாத்தீங்கன்னா போட்டக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஊராக இருந்தனால திரு பிளஸ் அரூர் திரு அரூர் அப்படின்னு சொல்லி இருந்தது. அது மருவிதான் இன்னைக்கு வந்து திருவாரூர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த வந்து பாத்தீங்கன்னா ஊரா வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட அழைக்கப்படுது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆசியாலேயே மிகப்பெரிய தேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருவாரூர்ல இருக்குது. உங்களுக்கு கண்டு கிட்டத்தட்ட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 90ல இருந்து 96 அடி உயரம் இருக்குது. உங்களுக்கு கண்டு எடை வந்து பாத்தீங்கன்னா 300ல இருந்து 360 டன் எடை கொண்ட வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஆன்மீக சிறப்பு வாய்ந்த வந்து பாத்தீங்கன்னா திருத்தேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருவாரூர்ல தான் இருக்கு. இதுக்கு எல்லாருமே நம்ம சேர்ந்து ஒரு பலத்தை கரகாசம் கொடுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப வருத்தமா உங்க கிருஷ்டி நான் சொல்றதுனால நீங்க கைத்தட்ட அவளுக்கு ஏன்னா வந்து எப்பயுமே வந்து சொந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த மதிப்பு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வெளியூருக்காரங்க உங்க திருவாரூர் மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா போற்றி புகழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் வந்து சங்கீத மும்மூர்த்திகள் பிறந்த சிறப்பு வாய்ந்த தலமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருவாரூர் தான். அவங்களுக்கு கண்டு எங்க சுத்தினாலுமே வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 3 நாளா வந்து சுத்தி பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு எங்க சுத்தினாலும் சிவகாசி எங்க சுத்தினாலும் தெருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கம்பெனிகள் இருக்கும் தொழில் ஏரியா அப்படின்னால. திருவாரூர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க சுத்தினாலும் தெருக்கு 3 வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக தலங்கள் தான் இங்க அதிகமா இருக்குது. உங்களுக்கு கண்டு அத்தகைய சிறப்பு வாய்ந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக சமூக நல்லிணக்க சமூக நீதியை கட்டி காக்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த மண் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருவாரூர் மண். உங்களுக்கு இந்த மண்ணில் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து விருது புரோகிராம் நடத்துறதுல நாங்க வந்து பாத்தீங்கன்னா பெருமைப்படுறவங்களை கண்டு இந்த சிறப்பு வாய்ந்த தினத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து திரும்பியும் நீங்க வருகை தந்த எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வருகை என்று வரவேற்கிறவங்களுக்கு வந்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேடம் என்னோட சிஇஓ டாக்டர் லட்சுமி பிரபா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த விருது விழாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடத்துற முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் எங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. உங்களுக்கு தலைமை அலுவலகம் இருக்கு. உங்களுக்கு அங்கே இது வரைக்கும் உணவு கொடுத்தாச்சு உடை கொடுத்தாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்துக்கு தொழில் வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். உங்களுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம என்ன வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுப்பு பண்ணலாம் சார். நம்மகிட்ட வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு இல்லை அப்படின்னா நம்மளால அடுத்த கட்டத்துக்கு வந்து போகவே முடியாது. இங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு அப்போ என்னன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிவகாசியில ஒரு ஏக்கர் இடம் வாங்கி அங்க அமுத சுரப்பி ஏபிஜே உணவு வங்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொண்டு நிறுவனம் சொந்த கட்டடம் கட்டுறதுக்கு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இதோட முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆதரவு இல்லாத மக்கள் உலகம் ஃபுல்லா எங்க இருந்து வந்தாலும் சரி 24 மணி நேரமும் அன்னதானம் கொடுக்கிற ஒரு அன்ன சத்திரத்தை வந்து கட்டுற பிளான்ல இருக்கவங்களுக்கு இதுல என்னன்னா பசியில எந்த மக்களுமே மடியக்கூடாது அப்படிங்கிறது முத காரணம். உங்களுக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நீங்க செவிக்கு உணவு கொடுக்க போறீங்க அப்படின்னா வயிற்றுக்கு நீங்க உணவு கொடுக்காம நீங்க செவியில என்னதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தாலும் கண்டிப்பா அவங்க மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஏறாது. அப்ப அவங்க வவுத்து பசியை முத போக்குறோம். போக்கிட்டு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்து சோம்பேறி பண்றது நம்ம நோக்கம் கிடையாது. உங்களுக்கு அடுத்த வேளை அவங்க சாப்பாடு நம்ம சாப்பிட வரும்போது இந்த சாப்பாடு கிடைக்காததுக்கு யாரு காரணம்? நீங்க காரணமா, உங்க குடும்ப சூழ்நிலை காரணமா, உங்களோட பொருளாதாரம் காரணமா, உங்களோட சமூகம் காரணமா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட வந்து பாத்தீங்கன்னா ஊரு காரணமா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அது படிச்ச பிள்ளைகளா இருக்கலாம் படிக்காத பிள்ளைகளா இருக்கலாம். உங்களுக்கு அவங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமைக்கு ஏத்த ஒண்ணு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறவங்களுக்கு ரெண்டாவது அவங்க திறமையா இருந்தாங்கன்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ற உற்பத்தியாளரா வந்து பாத்தீங்கன்னா வந்து மாத்துறோம். மூணாவது என்ன அப்படின்னா தொழில் பண்ணக்கூடிய சிந்தனை இருக்குது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஒரு கண்டுபிடிப்போம் புதுசா ஒரு பொருளை வந்து பாத்தீங்கன்னா வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய திறமை இருந்துச்சுன்னா அவங்கள சுயதொழில் முனைவரா உருவாக்கி உங்களுக்கு அவங்களுக்கான பொருளாதார முன்னேற்ற திட்டங்களை அவங்க உருவாக்குறதா அதோட மெயின் அஜெண்டா. அதாவது மீனை பிடிச்சு கொடுக்கறதோட மீனை பிடிக்க கத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க. உங்களுக்கு அதுக்கான முன்னெடுப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம தலைமை அலுவலகமான சிவகாசியில வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கு வந்து முன்னெடுத்திருக்கோம். உங்களுக்கு